தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஆண்டிலே உங்கள் யாவரும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக அருளுரை துளிகளின் மூலமாக உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய சிந்தனைக்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 63வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். சங்கீதக்காரன் இவ்வளவு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுவதற்கு பக்குவப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கு யாரெல்லாம் பயந்து வாழுகிறார்களோ, தேவனுடைய வசனங்களை கை கொள்ளுகிறார்களோ, அவர்கள் எல்லாருக்குமே நான் தோழனாக இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரனுடைய அனுபவமாக இருக்கிறது. இந்த புத்தாண்டுக்குள்ளாக வந்திருக்கிற நாமும் கூட இந்த ஆண்டில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய சில காரியங்களிலே நாம் யாருக்கு தோழனாக இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன செய்வார்கள் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்கலாம். கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே கூட 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வீதமாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அந்நிய நுகத்திலே இணைய மாட்டார்கள் என்று சொல்லி. கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு அந்நிய நுகத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதில் இணைவதற்கு அவர்களுக்கு மனம் இருக்காது. காரணம், தேவனுக்கு அஞ்சி நடப்பதே அவர்களுக்குடைய விருப்பமாக இருக்கும். தேவனுக்கு பயந்து வாழ்வதே அவருடைய வாழ்க்கையாக இருக்கும். ஆகையினாலே கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னால் அந்நிய நுகத்தை நாடவும் மாட்டார்கள். இது வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சத்தியமாக காணப்படுகிறது. அதே போல கர்த்தருக்கு பயப்படுகிற மற்றவர்களும் கூட அவிசுவாசிகளோடு பிணைப்பை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய தேவ ஜனங்கள் அந்நியர்களோடு, அவிசுவாசிகளோடு ஐக்கியத்தை ஒருபோதும் அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள மாட்டார்கள். அவருடைய என்ன செய்வார் என்று சொன்னால் அதை வெறுக்கக்கூடியவர்களாய் காணப்படுவார்கள். அப்படித்தான் 2 கொரிந்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையானது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை. ஆகவே நாம் கர்த்தருக்கு பயப்படுவது மாத்திரமல்ல, பயந்து வாழ்வது மட்டுமே நமக்கு போதாது. நம்முடைய எல்லா விதமான நிலைமைகளிலும் கூட நாம் யாரோடு கூட தோழர்களாக இருக்கிறோம் என்பதை என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதோடு கூட கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அநீதியோடு கூட சம்பந்தத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், நீதிக்கும் அநீதிக்கும் ஒருபோதும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி வேதவசனம் திட்டமாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அநீதியோடு சேர்ந்து ஒன்றாக இணைந்து போக முடியாது. ஏனென்று சொன்னால், கர்த்தர் அதை விரும்ப மாட்டார். கர்த்தர் அதை வெறுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் நமக்கு இப்படிப்பட்ட நல்ல ஆலோசனைகள் வேதத்திலே பவுல் மூலமாக தேவன் கொடுத்திருக்கிறார். அதோடு கூட தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்ன செய்வார்னு சொன்னால், இருளோடு ஐக்கியத்தை வைத்து கொள்ள மாட்டார்கள் என்றும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், திருமண காரியங்களுக்காக விசுவாசிகள் முதற்கொண்டு, ஊழியர்கள் முதற்கொண்டு இன்றைக்கு அநேக ஜனங்கள் செய்கிற தவறு என்னவென்று சொன்னால், தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவிசுவாசிகளோடு கூட சேர்ந்து பெண் பார்ப்பதும், மாப்பிள்ளை பார்ப்பதும், திருமணம் செய்து வைப்பதும், இப்படிப்பட்ட காரியங்களோடு அதிகமாக ஈடுபாடு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதனுடைய விளைவு என்ன என்று சொல்லி பார்த்தால், கடைசியாக கண்ணீரும் வேதனையும் வருத்தமுமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். காரணம் என்ன? அவர்கள் யாரோடு தோழமை வைத்திருக்கிறார்கள், யாரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறார்கள், யாரோடு பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறியாதபடிக்கு செய்த தவறினாலே இன்றைக்கு அவர்கள் வருத்தப்பட்டும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை அநேகரை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு நாம் யாரோடு ஐக்கியம் வைக்க வேண்டும் என்பதை
நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனையோ ஆண்டுகள் விசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ ஆண்டுகள் தேவனை நாம் ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய தோழமை, நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என்பதை அறியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டு வந்தால் நிச்சயமாகவே ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறிப்போகும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அது மாத்திரமல்ல, மல்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் என்று சொல்லி. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். அந்நியர்களோடு கிடையாது. அவர்கள் அந்நியர்களோடு பேசுவதற்கு, அந்நியர்களோடு நேரங்களை செலவழிப்பதற்கு ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளோடு தான் ஐக்கியப்படுவார்கள், பேசுவார்கள். அப்படிப்பட்ட ஐக்கியத்தை அவர்கள் விரும்பக்கூடியவர்களாகவும் காணப்படுவார்கள். இதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடமாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட பாடத்தை மறந்து, அப்படிப்பட்ட சத்தியத்தை மறந்து வாழக்கூடியவர்கள் இன்றைக்கு மற்றவர்களோடு கூட தான் தோழர்களாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையான ஒரு காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சாலமோன் ஞானி கூட நீதிமொழியின் புத்தகத்தில் சொல்லும் பொழுது, மூடனோடு கூட தோழன் ஆகாதே என்று சொல்லியிருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு முட்டாளோடு கூட சேர்ந்து தோழனாக வாழ்வது என்பது அவர்களுக்கு நஷ்டத்தையும் அல்லது அவர்களுக்கு வேதனையும் உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். யாருமே அப்படிப்பட்டவர்களோடு கூட சேர்ந்து தோழமை வைத்து கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட தோழர்களை விரும்பவும் மாட்டார்கள். அதே தான் சாலமோனும் இந்த வேத புத்தகத்தை நமக்கு ஆலோசனையாக சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதோடு கூட கோபக்காரனுக்கும் தோழன் ஆகாதே என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்களோடு கூட நாம் அதிகமான நட்புறவை வைத்து கொண்டால் நம்முடைய விசுவாசம் பாதிக்கப்படும், நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படும், நம்முடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ முடியாது, தேவனுக்கு அஞ்சி வாழ முடியாது, தேவனுக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஆகவே நம்முடைய தோழமை அல்லது நாம் நட்புறவு கொள்ளக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனோடு கூட நெருங்கிய உறவிலே வாழ வேண்டும், தேவ பிள்ளைகளோடு உறவிலே வாழ வேண்டும், வேத வசனத்தோடு நெருங்கி வாழ வேண்டும். சங்கீதக்காரனாக தாவீது கூட முதல் சங்கீதத்திலே அருமையாக சொல்லியிருக்க நாம் பார்க்க முடியும். எங்கே நிற்கக்கூடாது, எங்கே உட்காரக்கூடாது, எங்கே நடக்கக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களிலே வேதத்திலே நமக்கு ஆலோசனையாக அநேக விஷயங்கள் சொல்லியிருக்கிறதுனாலே நம்முடைய நட்புறவு, நம்முடைய தோழர்கள் யாராக இருக்கிறார்கள், யாரோடு சேர்ந்து கொண்டிருக்கிறோம், யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழ தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க தேவன் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.